ராகவ அபி கூப்பிட கூப்பிட பேசாமே போயிடுவார். இதை பார்த்த முரளி வேகமாக வந்துட்டு, என்னதான் உங்கள் மேலே கோவமாக இருந்தாலும் நீங்கள் கூப்பிட்டதுக்கு மரியாதையாவது ராகவ் பேசியிருக்கணும், எதுக்கு அவனுக்குள்ள திமிரு அப்படிங்கிற மாதிரி பேசிடுவார் முரளி. உடனே அவர் ஒன்றும் பேசலை, அவர் ஆஃபீஸில் தான் இருக்கார். இப்போ நான் பேசினா கூட எனக்கு மல்லிகைப்பூ அல்வாலாம் வாங்கிட்டு வருவார் அப்படின்னு முரளியை கடுப்பேற்றுறதுக்காக வேகமாக அபி சொல்லுவாங்க. ஏங்க இதெல்லாம் நம்புகிற மாதிரியாங்க இருக்குது, அவர் உங்ககிட்ட பேசுகிறதே இல்லை, நீங்கள் அவர்கிட்ட போய் மல்லிகைப்பூ அல்வாலாம் கேட்டு வாங்கிட்டு வருவதாவது இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது அப்படின்னு முரளி வந்து அப்படியே சகஜமாக பேசுவார். இப்போ ஃபோன் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் அப்படின்னது வேகமாக, என்ன இப்போ மறுபடியும் ஃபோன் பண்ணுறேன்ட்டு ராகவ் எடுப்பார். ஆஃபீஸில் மீட்டிங்கில் இருக்கிறது கூட தெரியாமல் வேகமாக ராகவ் பேசும்போது, ஏங்க வரும்போது மல்லிகைப்பூ அல்வாவும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னதும் மீட்டிங்கில் எல்லோரும் இருக்கிறவங்க மல்லிகைப்பூ அல்வாவான்னு சிரிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லைங்க, ராகவ் வரும்போது மல்லிகைப்பூ வாங்கிட்டு தான் வருவார். இதை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிரும். ஹாலில் வச்சு எல்லோரும் முன்னாடி வச்சு ராகவ் வந்து அபிக்கு மல்லிகைப்பூ எடுத்து, நீ மல்லிகைப்பூ கேட்டில இருந்தா அப்படின்னு கொடுக்கும்போது முரளிக்கு பயங்கரமாக கடுப்பாயிருங்க. இதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அபி வந்து ரொம்ப சந்தோஷமாக பூவை வாங்கி மனமாக பார்த்துட்டு ராகு மேலே இருக்கிற பாசத்தை அப்படியே நினச்சி பார்ப்பாங்க. இதை பார்த்த முரளி வந்து பயங்கரமாக கடுப்பாகிறாருங்க. இப்படி தாங்க ப்ரோமோ போட்டிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள்.